இன்னும் 2 வாரங்களில் அவளுக்கு கல்யாணம். அந்த ஏற்பாடுகள் துரிதமாக நடந்து கொண்டிருக்கிறது. வீடே பரபரப்பாகிவிட்டது. ஏறத்தாழ 4 மாத காலமாக இதற்கான வேலைகள் மும்முரமாக நடக்க தொடங்கிவிட்டது. ஜவுளி எடுப்பது, நகை வாங்குவது, மண்டபம், கேட்டரிங், வீடியோ ஏற்பாடு என பரபரப்பான செயல்பாடுகள். நிற்க நேரமில்லை. அனு எம்காம் பட்டதாரி. படிப்பு முடிந்ததும் அரசாங்க வங்கியில் அதிகாரியாக வேலை கிடைத்துவிட்டது. அழகான புத்திசாலி பெண். காதல் எல்லாம் இல்லை. பெரியவர்கள் பார்த்து ஜாதகம் பொருந்தி ஏற்பாடு செய்த கல்யாணம். இதற்கு முன் அனுவின் குடும்பம் பின்னணி பற்றி தெரிந்தால்தான் இந்த கதை சூடு பிடிக்கும். அனுவின் அப்பா சபாபதி இப்போது பிரபலமான தொழிலதிபர். சென்னை அம்பத்தூர் அருகில் எலக்ட்ரானிக் ஃபேக்டரி, நகரில் சின்னதாக ஜவுளி கடை, தவிர ஒரு ஹோட்டல். எல்லாமே நல்ல வியாபாரத்தில். அதற்கான ஆட்களை சபாபதி சரியாக கவனிப்பதால் அரசியல் போலீஸ் தலையீடுகள் இல்லை. சாதுரியமானவர். பேச்சால் யாரையும் கவர்ந்து விடுவார். 48 வயது மனிதர். ரெட்டை நாடி உடம்பு. நல்ல பால்கோவா நிறம். பளிச்சென இருப்பார். இளம் பெண்களுக்கு கூட அவரிடம் ஈடுபாடு உண்டாகும் வசீகரம். திடமான கணீர் குரல். யாரையும் பேச்சால் மயக்கி விடுவார். அதுதான் அவரது தொழில் வெற்றிக்கான திறவுகோல். வெளிவட்டாரத்தில் எதை தொட்டாலும் ஜெயிக்கும் அவர் மிக மோசமாக தோற்றது மனைவியிடம். பெயர் சந்திரா. மோசமான பிடிவாதக்காரி. அதிக முன்கோபம். எடுத்தெறிந்து பேசும் குணம். எதை தொட்டாலும் சந்தேகம். எதற்கும் அனுசரிக்காத போக்கு. பெண் வடிவில் ஒரு மிருகம். மாமன் மகள். மாமா சாகும்போது அம்மாவிடம் சத்தியம் வாங்கி கொண்டு சந்திரா நம்ம சபாபதிக்கு தான் என்று கண்களை மூடினார். அக்கா தம்பிக்குள் பாச பிணைப்பு. தட்ட வழியே இல்லை. சந்திரா கருப்பாக சுமாராக இருப்பாள். பள்ளிக்கூட படிப்போடு சரி. நாகரிகம் தெரியாது. எந்த விதத்திலும் சபாபதிக்கு துளி கூட பொருத்தமில்லாதவள். சபாபதியின் அம்மா ருக்மணி சிறு வயதில் கணவனை இழந்தவள். முழுக்க முழுக்க மாமா ஆதரவில் வளர்ந்தவர் சபாபதி. தான் பெற்ற பிள்ளையைப் போல அவனை நெஞ்சில் சுமந்தார். படிக்க வைத்து இந்த உயரத்துக்கு கொண்டு வந்தவர். மாமாவை கடவுளாக சபாபதி நினைத்ததால் அம்மாவுக்கும் பாசம் மிதமிஞ்சி போனதால் மறுப்புக்கே இடமில்லை. மாமா இவர்களிடம் நன்றிக்கடனாக கேட்ட ஒரே வரம் அதுதான். மறுக்க முடியவில்லை. அம்மாவுக்கும் தெரியும் மகனுக்கு எந்த விதத்திலும் பொருத்தமில்லாதவள் சந்திரா என்று. அவளது குணமும் புரியும். ஆனாலும் வேறு வழியில்லை. சத்தியம் செய்து தந்துவிட்டாள். மாமாவின் காரியம் முடிந்ததும் மகனிடம் தனியாக புலம்பிவிட்டாள். என்ன மன்னிச்சிடு சபா. ஓ மாமாவுக்கு இதை விட எப்படி நாம நன்றி செலுத்த முடியும்? சந்திரா உனக்கு பொருத்தமே இல்லை. அவகிட்ட எந்த நல்ல குணமும் தகுதிகளும் இல்லை. ஆனாலும் நீதான் படிப்படியா அவளை மாத்தணும்பா. அவன் பேசவில்லை. என்கிட்ட கோபமாப்பா? இல்லம்மா, உன் சொல்லுக்கு மறுப்பே இல்லை. நான் தயார். எப்படியும் கல்யாணம் நடக்கணும். அது யாரா இருந்தா என்ன? அழகு சாகா வர இல்ல, அழியக்கூடியது. மனசு அப்படி இல்லையே, மாத்திக்கலாம். நீ கவலைப்படாத. நம்பிக்கை தந்தான். தாய் பூரித்து போனாள். கல்யாணமும் நடந்தது. ஆனால் சபாபதியின் எந்த சாதுரியமும் எடுபடவில்லை. சந்திராவை மாற்ற அவனால் முடியவே இல்லை. உறவு என்றும் பாராமல், வயதையும் மதிக்காமல் தன் கோபத்தால் அத்தையை புண்ணாக்கி தினசரி டார்ச்சர் கொடுத்து அவமானப்படுத்த சபா பொங்கிய போதும் பெற்றவள் தடுத்ததால் சகலமும் தாங்கிக் கொண்டான். 2 வருடங்களில் அம்மா காலமானாள். அதற்குள் குழந்தை அனு பிறந்து விட்டாள். சந்திராவின் அம்மா ஆரம்பம் முதலே சரியில்லை. சந்திரா இந்த அளவுக்கு குணம் கெட்டு போக அவள்தான் காரணம். புருஷன் சாகவும் அவள்தான் காரணம். ஒரு பெண் மிக மோசமாக மற்றவர்களால் விமர்சிக்கப்படும் வகையில் இருந்தால் அவளை கண்டு பிறர் பயந்து ஓடினாள். அவள் இருக்கும் திசைக்கே ஒரு கும்பிடு போட்டால் அதற்கு காரணம் அவளது தாய்தான். பெண் குழந்தைகள் குட்டிச்சுவராக முதல் காரணம் அம்மாதான். சந்திரா சங்கதியில் அது 100க்கு 100 நிஜம். அணுவை கர்ப்பத்தில் சுமந்த நேரம் சந்திராவின் அம்மா பங்கஜம் இங்கே வந்து மகளுடன் சேர்ந்து டார்ச்சர் தந்தாள். அதனால் அம்மா பட்ட கஷ்டம் கொஞ்சமல்ல. ஒரு பாட்டியாக இருந்து அணுவை தூக்க, குளிப்பாட்ட, உணவூட்ட எதற்குமே சந்திரா அனுமதிக்கவில்லை. அப்பா வழி பாட்டி தொட்டாலே
தோஷம் என்ற அளவுக்கு மனதை உடைத்து போட்டாள் சந்திரா. அந்த ஏக்கமே அம்மாவுக்கு முடிவை தேடி தந்து விட்டது. சபாவுக்கு கோபம் வந்த போதெல்லாம் அம்மா அடக்கி அடக்கி அவன் அடங்கியே போனான். அம்மா மாமா இருவருக்காக மௌனமாக இருந்தான். அம்மா போன பிறகு சந்திராவும் அவள் அம்மா பங்கஜமும் வீட்டை ஆளத் தொடங்கிவிட்டார்கள். சபாபதி ஜடமாகிவிட்டான். இது அவன் சார்ந்த தொழிலை ஆரம்ப காலத்தில் கணிசமாக பாதித்தது. அம்மாவின் இழப்பு, சந்திராவின் டார்ச்சர், தனக்கு யாருமே இல்லை என்ற நினைப்பும், நான் அனாதையாகி விட்டேன் என்கிற உணர்வும் சபாவை அளவுக்கு மீறி சோர்ந்து போக வைத்தது. குழந்தை அணுவை தூக்க கூட விடமாட்டாள். மகளை கொஞ்சம் கூட மனைவியின் அனுமதி வேண்டும். அம்மாவுடன் சேர்ந்து சந்திரா போட்ட ஆட்டம் கொஞ்சமல்ல. இதனால் அவன் கவனம் சிதைந்துவிட திசை மாறி போனான். அந்த நேரம் முழு மூச்சாக தொழில் தொடங்கவில்லை. கமிஷன் ஏஜென்ட்டாக இருந்தான். ஒரு கம்பெனி வேலையும் பார்த்து கொண்டிருந்தான். அந்த நேரம் அவனுடன் இணைந்து பணிபுரிந்து வந்தாள் சாதனா. பெற்றவர்களை சிறு பிராயத்தில் இழந்தவள். சித்தப்பா அத்தை ஆதரவில் வளர்ந்தவள். எந்த சலுகையும் இல்லாமல் நாளாந்திரமாக நடத்தப்பட்டாள். சாதனாவுக்கு அவமானங்கள் புதிதல்ல. அது அவளது அன்றாட நிர்பந்தம். அவமானம் இல்லாத நாட்கள் அவளுக்கு இல்லை. இந்த நிலையில் பாடுபட்டு தன் காலில் நிற்க வேண்டும் என்ற வெறியில் சகலமும் சகித்து கொண்டு படித்தாள். நல்ல மதிப்பெண்கள் பெற்றதால் உபகார சம்பளம் கிடைத்துவிட்டது. புத்தகங்கள், மதிய உணவு என சாதனாவுக்கு எல்லாமே இலவசமாக கிடைக்க பட்ட படிப்பை பெரும்பாடுபட்டு முடித்துவிட்டாள். உடனே வேலையும் கிடைத்துவிட சித்தப்பாவுக்கு மாற்றலாக அவரது குடும்பம் இடம்பெயர ஒரு மகளிர் விடுதியில் சேர்ந்து விட்டாள் சாதனா. முதலாக சுதந்திரம், பூரண சுதந்திரம், யாருடைய டார்ச்சரும் இல்லாத வாழ்க்கை, ஓரளவுக்கு நல்ல சம்பளம், தனியார் நிறுவனம். அங்குதான் சபாபதியின் அறிமுகம் கிடைத்தது. முதலில் சாதாரண நட்புதான், அதுவும் உத்தியோக ரீதியானது. ஆனால் இருவருமே புத்திசாலிகள், அழகானவர்கள், சாதுரியமானவர்கள், நாகரிகம் தெரிந்தவர்கள், தொழில் பக்தி கொண்டவர்கள். அதனால் சுலபமாக நெருங்கிவிட்டார்கள். ஒரே டிபார்ட்மெண்ட், 10 மணி நேரமும் ஒன்றாக பணியாற்ற வேண்டிய நிர்பந்தம். அதனால் நட்பு கனிந்து விட்டது. மதிய உணவை ஒன்றாக சாப்பிட்டார்கள். சந்திரா சமைத்து எதையும் கட்டித்தர மாட்டாள். அதனால் சபாவுக்கு மெஸ் சாப்பாடுதான். இங்கே சாதனாவுக்கு மகளிர் விடுதி. அதனால் அவளுக்கும் அதே மெஸ் சாப்பாடு. இது அடுத்த கட்ட நெருக்கம். ஒன்றாக உட்கார்ந்து சாப்பிட, இருவரும் குடும்பம் பற்றி பேச, தன்னை பற்றி சாதனா முழுமையாக சொல்லிவிட்டாள். சபாபதி கொஞ்சம் தயங்கி சகலமும் கூற, சாதனா தான் அனுபவித்த டார்ச்சர்களை சொல்ல, முதலில் சபாபதி மூடி வைத்தாலும் அவனுக்கும் தன் மனதை திறந்து காட்ட வடிகால் தேவைப்பட்டது. வாழ்க்கை எந்திரத்தனமாக ஆகிவிட்டது. அதிலிருந்து விடுபட்டால்தான் வெளிச்சம் வரும். சில உணர்வுகளை அடைத்து வைத்தால் நோய்தான் வரும் என்று தோன்ற படிப்படியாக ஆரம்பித்து முழுமையாக அவளிடம் சகலமும் கொட்டிவிட்டான். இவள் ஒரு நல்ல தோழி. மேலும் அவளும் படாத அவமானங்கள் இல்லை. தான் தன் காலில் நிற்கும் நிலை இப்போதுதான் அமைந்திருக்கிறது. அவமானங்களும் அது தரும் வழியும் நன்றாக புரிந்த பெண். சபா பேச பேச அவளும் சுலபமாக சகலமும் புரிந்து கொண்டு விட்டாள். எந்த ஒரு விமர்சனமும் தராமல் கண்ணியம் காத்தாள். நீங்க எதுவுமே சொல்லல. சாரி, எப்படி சொல்ல முடியும்? இது முழுக்க முழுக்க உங்க பர்சனல். என்னை நம்பி எல்லாத்தையும் சொல்றீங்க. நானும் உங்களை நம்பி சொல்லிட்டேன். நான் தனி மனுஷி. பெத்தவங்க, உடன்பிறப்பு, கணவர் இப்படி இருந்தா அது கொடுப்புன. அனாதையா நான் அனுபவிச்ச கொடுமைகள் அதிகமில்ல. ஆனா சொல்லுங்க சாதனா. வேணாம், என் ஒரு சொல் உங்களை காயப்படுத்தலாம். புண்பட்ட இதயம் ரணமாக வேண்டாமே, அதனாலதான் பேசாம இருக்கேன். இல்ல சாதனா, உங்ககிட்ட இத்தனை பேசினதே மனசுக்கு இதமா வடிகாலா இருக்கு. தேங்குனா சாக்கடை, ஓடுனா தான் நதி. நீங்க நதி சாதனா. நான் வாழ்றது சாக்கடையில. மூச்சு முட்டுது, வெளியில வர முடியல. அவர்களது தாம்பத்திய குட்டு உடைந்தது. சாதனா வேதனைப்பட்டாள். மனம் விட்டு பேசி பாருங்க. மாமாவுக்கு கொடுக்கிற நன்றி கடனா உங்க அம்மா உண்டாக்குன பந்தம். அதுக்கான தண்டனைய அவங்க அனுபவிச்சாங்க. உயிர் பிரியும் போது கூட தம்பிய நினைச்சு மகனை மாட்டி விட்டுட்டேனேன்னு அழுதாங்க. போகட்டும், நீங்க பேசுங்க. அவகிட்ட எதுவும் பழிக்காது. கல்யாணம் முடிஞ்ச 1 வாரம் மட்டும் மனுஷியா இருந்தா. அதுல உண்டான குழந்தை தான் அனு.
அப்புறமா அவளோட ஒரிஜினல் முகம் வெளியில வந்துடுச்சு. எதனால தெரியல சாதனா. இதெல்லாம் பிறவி குணம், திருத்தவே முடியாது. என்ன சொன்னாலும் தர்க்கம், எதுக்கெடுத்தாலும் எதிர்ப்பு, அளவு கடந்த முன்கோபம், சிடுசிடுப்பு. ஏன்? அவளுக்கு படிப்பு இல்ல, அழகு இல்ல, அறிவு மந்தம். எனக்கு எந்த விதத்திலையும் அவ பொருந்தலைங்கிறது அவளுக்கே தெரிஞ்சிருக்கு. பிறகு ஏன் கல்யாணம் செஞ்சுக்கிட்டாங்க? அதையும் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன். இவன் மறுத்திருக்கா, வேண்டாம்னு சொல்லியிருக்கா. அவங்க அம்மா கேட்கல. உன் தகுதிக்கு இந்த மாதிரி மாப்பிள்ளை நிச்சயமா கிடைக்காது. உங்க அப்பாவும் செத்தாச்சு. உன்னை கரை சேர்க்கிற தெம்பு எனக்கு இல்ல. நீ கன்னியாவே நின்னு போயிடக்கூடாது. இது புரிஞ்சுதான் அத்தை கிட்ட சத்தியம் வாங்கியிருக்காரு உங்க அப்பா. சபாவை ஆளாக்கி அந்த குடும்பத்தை நிலைநிறுத்தினாரே, அந்த நன்றி கடனை உங்க அத்தை வேற எப்படி செலுத்துவா? நாமும் அதை பயன்படுத்திப்போம். முட்டாள்தனமா சபாபதிய உதறாத. அவருக்கு என் கூட வாழ பிடிக்குமா? பிடிக்கணும், அது அவன் கடமை. நீ ரொம்ப சாதுவா இருக்காத, உன் இயல்புல இரு. அவன் உனக்கு அடங்கியே இருக்கிற மாதிரி பாத்துக்கோ. நீ எதுக்கும் குறைஞ்சவ இல்ல. சபா ஆணழகனா படிச்சவனா இருக்கட்டும், அதெல்லாம் உங்க அப்பா போட்ட பிச்சை. அவன் ஆயுளுக்கும் நமக்கு நன்றி கடன் பட்டவன், புரியுதா? இப்படி அவங்க பேசினது உங்களுக்கு எப்படி தெரியும்? அம்மா கேட்டுட்டாங்க. சாகும்போதுதான் இதையும் சொன்னாங்க. தன் மகனை மாட்டிவிட்ட வேதனை, பேத்தியை தூக்க விடாத பிடிவாதம், சந்திராவோட டார்ச்சர் எல்லாம் சேர்ந்து அவங்க உயிருக்கு உள்ள வச்சிருச்சு. சாதனா வேதனையுடன் பார்த்தாள். சந்திரா கூட வாழவே எனக்கு பிடிக்கல சாதனா. இந்த வாழ்க்கை நரகமா இருக்கு. உடல் அழக, படிப்ப நான் பெருசா நினைக்கல. மனைவினா குணம் வேண்டாமா? அவ தாழ்வு உணர்ச்சியோட, தப்பான குணத்தோட வந்திருக்கலாம். நல்ல புருஷன் கிடைச்சா தன்னை மாத்திக்க வேணாமா? நிஜம்தான். மறுபடியும் உட்கார வச்சு பேசுங்களேன். நான் செய்யாத முயற்சி இல்ல சாதனா. அவ மண்டையில எதுவும் ஏறல, சுயபுத்தியும் இல்ல. என் அத்தை பக்கத்துல இருக்கிற வரைக்கும் இவ திருந்தவே மாட்டா. நான் தோத்துட்டே சாதனா. எதுக்கு வாழ்றோம்னு இருக்கு. தப்பு சபா. பூமியில நீங்க ஜனிச்சது வெறும் சந்திரா கூட வாழ்றதுக்கு மட்டும் இல்ல, அதையும் கடந்து எத்தனையோ இருக்கு. குடும்ப பாசம் ரொம்ப முக்கியம். ஆனா பல நேரம் அது முன்னேற விடாம தடுக்கும். தொழில கடந்து வீட்டுக்கு போக துடிக்கும். எனக்கு தான் அதெல்லாம் இல்லையே. வீட்டுக்கு போகவே பிடிக்கல. உங்களை மாதிரி நானும் ஹாஸ்டல்ல தங்க முடியுமா? அது கூடாது. நான் தனி கட்ட, உங்களுக்கு குடும்பம் இருக்கே. அதுதான் சித்திரவதை. நீங்க இங்க ஆபீஸ் நேரம் போக கமிஷன் ஏஜென்ட்டா வேலை பாக்குறீங்க இல்லையா? அதுல பெருசா வருமானம் இல்ல. நானும் உங்க கூட வர்றேன். சில பல ஏஜென்சிகளை எடுப்போம், கடுமையா உழைப்போம். ஒரு நாளைக்கு 18 மணி நேரம் வேலை பார்த்தாலும் தப்பு இல்ல. நமக்கான கவனத்தை முழுமையா உழைக்க செலவிடலாம். ஒருத்தருக்கு 2 பேர் இருக்கும். நம்ம மூளைகள் இணைஞ்சு செயல்பட்டா நிச்சயமா புது புது யோசனைகள் வரும். சாதிக்க முடியும். என்ன சொல்றீங்க? அந்த பேச்சு புதிய உத்வேகத்தை தர சந்தோஷமாக தலையாட்டினான். புது வெளிச்சத்துக்கு ஜன்னல்களை திறந்து விட்டாள் சாதனா. இதுதான் ஆரம்பம். இருவரும் உட்கார்ந்து புதிய புதிய திட்டங்களை தீட்ட தொடங்கி விட்டார்கள். அதற்கான அறிவும் முயற்சியும் உழைக்கும் வேகமும் 2 பேரிடமும் இருந்தது. சாதனாவின் புத்திசாலித்தனம் சபாவை பிரமிக்க வைத்தது. கமிஷன் ஏஜென்சிகள், ஷேர் மார்க்கெட் என களத்தில் இறங்கிவிட்டார்கள். குடும்ப செலவு இருப்பதால் முதலில் சபாபதியால் பணத்தை அதிகமாக முதலீடு செய்ய முடியவில்லை. ஆனால் சாதனாவுக்கு செலவுகள் குறைவு, தனி மனுஷி வேறு. அதனால் தன் வருமானத்தில் அதிக தொகையை தர தயாராக இருந்தாள். ஒரு அக்ரிமெண்ட் போட்டுக்கலாம் சாதனா. எதுக்கு? நீங்க சரிக்கு சமமா உழைக்கிறீங்க. அதே நேரம் முக்கால்வாசி பண முதலீடு உங்களோடது. நான் காவாசி தானே தர்றேன். சபா, நமக்குள்ள கணக்கு பார்க்க எனக்கு தோணல. எந்த அக்ரிமெண்ட்டும் பிசினஸ் பார்வையும் நமக்கு மத்தியில வேண்டாமே. தேவைப்படுற காலத்துல செஞ்சுக்கலாம். அவன் ஆச்சரியப்பட்டான். சிறிய அளவில் எலக்ட்ரானிக் தொழில் தொடங்க முடிவு செய்தார்கள். அதற்கான ப்ராஜெக்ட் ரிப்போர்ட்டை சேர்ந்தே தயாரித்தார்கள். அம்பத்தூரில் ஓர் இடம் நியாயமான விலைக்கு வந்தது. அதை பேசினார்கள். வங்கியில் சகல விவரங்களையும் சமர்ப்பித்தார்கள். அந்த அதிகாரி இருவருக்கும் பரிச்சயமானவர். சாதனாவும் அழகாக பேசுவாள். சில லட்சங்களை கடனாக தர அந்த வங்கி சம்மதம் சொன்னது. வேண்டிய பொருட்களை வாங்க ஆயத்தமானார்கள். மிகவும் நம்பகமான 4-5 பேரை முதலில் வேலைக்கு நியமித்தார்கள். பூஜைக்கு 4 நாட்கள் இருக்கும்போது சந்திராவிடம் விவரம் சொன்னான் சபா. சொந்தமான தொழிலா? அதுவும் லட்சக்கணக்கா கடன் வாங்கியா? வேண்டா சந்திரா, உன்னையும் புள்ளையும் தெருவுல விட போறார் உன் புருஷன். மாமியார் எதிர்த்தார்.
அத்தை, அப்படி எதுவும் நடக்காது. இல்லைங்க, இதெல்லாம் வேண்டாம். சந்திரா மறுக்க சபா இதமாக பேசி நயமாக எடுத்து சொல்ல சந்திரா ரகளை செய்ய தொடங்கிவிட்டாள். சபாவுக்கு கோபம் வந்து விட்டது. நான் செய்யத்தான் போறேன், நான் விடமாட்டேன். மனைவி குறுக்கிட, உன் அனுமதி தேவையில்லை, எனக்கு நம்பிக்கை இருக்கு. உனக்கும் நம்ம மகளுக்கும் செய்ய வேண்டியதை செய்வேன். அதுல குறை இருந்தா கேளு. நாம நடுத்தருவுக்கு வந்துட்டா வரமாட்டோம். அப்படியும் கேட்காமல் அவள் கண்டபடி கத்த சபாபதி கொஞ்சமும் அசைந்து தரவில்லை. நாளைக்கு பூஜை, நான் வரல. வேண்டாம், பரவாயில்ல, நீ வரலனாலும் அது நடக்கும். சொன்னபடி பூஜை போட்டு அன்றே அந்த சிறு தொழிற்சாலை செயல்பட தொடங்கிவிட்டது. சப்கான்ட்ராக்டர்களை நியமிக்க 2 பேரும் ராப்பகலாக அலைந்தார்கள். தொடங்கியது நல்ல நேரம். 3 மாதங்களில் தொழில் சூடு பிடித்து விட்டது. ஆர்டர்கள் குவிய தொடங்கின. ஆட்கள் போதவில்லை. இவர்களது உழைப்பு அதிகமானது. சாதனா விளம்பர டிவிஷன் தொடங்கி அதன் மூலம் தகவல் பரவ செய்தாள். தினம் ஒரு நூதன யோசனை, வித்தியாசமான அணுகுமுறை. 1 வருடத்துக்குள் வங்கியில் வாங்கிய கடன் 80% அடைந்து விட்டது. எல்லா செலவும் போக ஏறத்தாழ 18 தொழிலாளர்கள். அவர்களுக்கு நியாயமான சம்பளம், சாப்பாடு, சீருடை எல்லாம் தர அவர்களும் ஆர்வத்துடன் உழைத்தார்கள். வீட்டு செலவுக்கு முன்பை விட 40% பணம் அதிகமாக தந்தான் சபா. உழைப்பவர்களுக்காக பக்கத்தில் சின்ன மெஸ் போட்டு ருசியான சாப்பாடு வழங்க அந்த விவரம் தெரிந்து அக்கம் பக்கத்து தொழிற்சாலை ஆட்கள் எங்களுக்கும் தர முடியுமா என கேட்க அடுத்த ப்ராஜெக்டுக்கான பாதையை போட்டால் சாதனா. ஒரு மெகா மெஸ் உருவானது. முதலில் 50 பேர் 2 வேளை உணவு என்ற நிலையில் தொடங்கி 6 மாதங்களில் 300 பேருக்கு 3 வேளை உணவு ருசியாக மலிவு விலையில் வழங்கப்பட லாபமும் கணிசமாக கையில் நின்றது. தொழிற்சாலை மெஸ் 2மே பேர் வாங்கிவிட்டது. குறுகின காலத்தில் சபா சாதனாவின் உழைப்பும் உத்வேகமும் நல்ல நேரமும் அவர்களை உயர்த்த ஆரம்பித்து விட்டது. வாழ்வாதாரம் பெருகியது. சபாவை விட அதிகமாக உழைத்தவள் சாதனாதான். சின்ன ஜவுளிக்கடை, பாத்திரக்கடை என குடும்பங்களுக்கு தேவையான சங்கதிகளை சாதனா தேடி தேடி பட்டியலிட்டாள். உள்ளே இருந்த மெஸ் பிரதான சாலையில் பெரிய ஓட்டலாக உருவெடுத்தது. சின்ன சங்கதிகள் பெரிதுபடுத்தப்பட்டன. பணம் லட்சங்களில் புரண்டன. கடன்கள் எல்லாம் அடைப்பட்டது. சேமிப்பு கூடியது. இத்தனையும் 3.5 வருடங்களில். குழந்தை அனு பேச தொடங்கி பள்ளிக்கூடத்துக்கு போக தயாராகிவிட்டாள். கண்டபடி பேசிய மாமியார் வாய் மூடவில்லை. சந்திரா, எல்லா பணத்துக்கும் கணக்கு கேளு, நீ வாங்கி வச்சுக்க. இப்ப வாடகை வீட்டுல இருக்கோம், சொந்தமா உனக்கு வீடு கட்டணும், பேசு. குழந்தை பள்ளிக்கூடம் போகட்டுமா, அதுக்கு பக்கத்துல வீடு பார்க்கலாம். நகரில் இருந்த பிரபலமான பள்ளிக்கூடத்தில் தெரிந்தவர்களை பிடித்து சாதனாதான் இடம் வாங்கினாள். அது காஸ்ட்லி பள்ளிதான். அதுக்கு பக்கத்திலேயே நிலம் இருக்கு, வாங்கினா வீடு கட்டலாம். அங்க பல லட்சங்கள் கொடுத்து நிலம் வாங்கணும், கட்டிட செலவு இருக்கு. வாங்குங்க, பணம் கொட்டுதில்ல. சபா பேசவில்லை. ஓய்வாக ஒரு மதிய உணவு இடைவேளையில் இதை சாதனாவிடம் சொன்னான். நானே நினைச்சேன், 2 கிரவுண்டு நிலம் இருக்கு, 30 லட்சம் சொல்வான். வீடு கட்ட 30 லட்சம்னு வைங்க, பிரமாதமான வீடு கட்டலாம். முன்பணம் கொடுத்துட்டு தேவைக்கு பேங்க்ல லோன் கூட வாங்கிக்கலாம். பொறு, அதுக்கு முன்னால நிறைய பேசணும். என்ன? இது வரைக்கும் உழைச்ச உழைப்பு, போட்ட மூலதனம், யோசனைகள், ப்ராஜெக்ட் ரிப்போர்ட், திட்டங்கள், இந்த வளர்ச்சி எல்லாத்துக்குமே 90% சொந்தக்காரி நீதான். ஐயோ, என்ன சபா இது? அதுதான் நிஜம் சாதனா, நீ ஒத்துக்கோ. ஆனா குடும்ப செலவுக்காக அதிகமா பணம் எடுத்துக்கிட்டது நான், நீ எடுத்துக்கிட்டது குறைச்சல். எல்லாத்துக்கும் தேதி வாரியா கணக்கு வச்சிருக்கேன். சபா, இதெல்லாம் தேவையா? என்ன பிரிச்சு பாக்குறியா? இல்லம்மா, ஆனா எதுலயும் கணக்கு வேணும். சபா, உனக்கு குடும்பம் இருக்கு, தேவை அதிகம். நான் தனி மனுஷி, என் தேவைகள் குறைச்சல். இதுக்கெல்லாம் கணக்கு பார்க்காத. குழந்தைய வேற பிரமாதமான பள்ளிக்கூடத்துல சேர்த்துட்ட. எனக்கு கல்யாணமே ஆகலையே. இரு, நான் பேசி முடிக்கல. எனக்கு நிலம் வாங்கி பல லட்சங்களை இறைச்சு வீடு கட்டணும்னா உனக்கு ஒரு வீடு வேண்டாமா? எனக்கு குடும்பமே இல்லையே. அதையும் செய்யணும் சாதனா. எப்படி? உனக்கு கல்யாண வயசு கடக்குது, இனி தாமதிக்கிறது சரியில்லை. உடனே நல்ல வரனா பார்த்து உன் கல்யாணத்தை நடத்தணும். அடுத்த பெரிய செலவு அதுதான். படிப்பு, அழகு, திறமை, இப்படி எல்லா தகுதிகளும் உன்கிட்ட நிறைய இருக்கு. தவிர இப்ப நீ இளம் தொழிலதிபர்,
அது கூடுதல் தகுதி. உனக்கு பெரிய இடமா வாய்க்கும். கோடீஸ்வரன் வந்து உன்னை கொத்திட்டு போவான். அது உடனடியா நடக்கணும். அப்புறமா வீடு எல்லாம், புரியுதா? இந்த நிமிஷம் முதல் உனக்கு வரன் பார்க்க நான் இறங்குறேன். சாதனா பேசவில்லை. இத பாரு, நீ அவசரப்பட்டு தலையாட்ட வேணாம். மாப்பிள்ள உன் தகுதிக்கு மேல இருக்கணும். உன்னோட மனசுக்கு முழுமையா பிடிச்சிருக்கணும். உன் சம்மதம் பூரணமா இருந்தா தான் கல்யாணம் நடக்கும். நான் நல்லபடியா நடத்தி வைக்கிறேன். சாதனா அழுது விட்டாள். ஏமா, எதுக்கு அலற? பெத்தவங்க இல்ல, உடன்பிறப்புகள் இல்ல, அடிபட்டு மிதிப்பட்டு மேல வந்தவனா, அனாதையானாலும் புண்ணியம் செஞ்சவ. எனக்குன்னு ஒரு நாதி கிடைச்சாச்சு. இனி நான் அனாதை இல்ல. உணர்ச்சி வசப்பட்டு அவன் நெஞ்சில் அவள் சாய அவளது கண்ணீரை துடைத்து தலை கோதி விட்டான். கவலையே படாத, நீ வாழணும். உள்ளபடியே என் மாமாவை விட உனக்குத்தான் நான் அதிகமா நன்றி கடன் பட்டிருக்கேன். என்ன பேச்சு இது? ஆமா சாதனா, வாழ்க்கையில எதுவும் பிடிக்காம ஜடமா இருந்தேன். ஏன் உயிர் வாழணும்னு நினைச்ச என்ன வாழ்ந்துதான் ஆகணும்னு கட்டாயப்படுத்தினவ நீ. இந்த 3.5 வருஷத்துல ஏறத்தாழ குப்பையில கிடந்தவன கோபுர உச்சிக்கு கொண்டு வந்தவன் நீதானே. அதான நிஜம். என்ன முழு மனுஷனா ஆக்குன உனக்கு இத கூட நான் செய்யலைன்னா எப்படி சாதனா? போது சபா, என்ன கடன்காரியாக்காத. என்னோட வரன் தேடுற படலம் தொடங்குது சாதனா. சபா, அதுக்கு முன்னால இன்னும் கொஞ்சம் அறிவுபூர்வமா யோசிக்கணும். உணர்ச்சிகளை கொஞ்சம் ஒதுக்கி வைக்கணும். அறிவாளிதான் உனக்கு புருஷனா வாய்ப்பான். சரி சபா, அறிவு அதிகமானா பிசினஸ் லைன்ல யோசிக்கும். புரியல? நீயும் நானும் எந்த ஒரு கணக்கும் பார்க்காம இந்த உச்சத்தை தொற்றுக்கோம். நமக்கு மத்தியில பணத்தை விட பாசம்தான் பேசி இருக்கு இல்லையா? இனிமேலும் அப்படித்தான் சாதனா. சபா, உன் மனைவி சந்திரா உன்கிட்ட 1000 ரகலை செஞ்சாலும் தன் தேவைகளை மட்டும்தான் அவ கேக்குறா. சொந்த வீடு, வசதிகள், குழந்தைக்கு படிப்பு, நிறைய சம்பாதிக்கிற புருஷன்கிட்ட மனைவி இதை கேக்குறதுல தப்பே இல்லை. என்னோட பிசினஸ் பார்ட்னர் ஒரு பெண். அவ கூட எனக்குள்ள மனநெருக்கம் எப்படின்னு அவளுக்கு தெரியாது. தெரிஞ்ச பூகம்ப வெடிக்கும். இரு, நானும் அதுக்குத்தான் வரேன். எனக்குன்னு புத்திசாலியை கொண்டு வந்து நீ நிறுத்தினா அங்கேயும் இதே கேள்வி வரும் இல்லையா? வரட்டும். என்ன பேசுற சபா? இத்தனை லட்சங்கள் கிடைக்குதுன்னா அதுல உன் பங்கு என்னன்னு அந்த மனுஷன் கேட்க மாட்டாரா? கேப்பார், கேட்கணும். நாம 2 பேரும் அக்ரிமெண்ட் இது வரைக்கும் போடல. ஆனா உனக்கு சேர வேண்டிய தொகை எவ்வளோன்னு நான் கணக்கு வச்சிருக்கேன். அது உனக்கு வந்து சேரும். அக்ரிமெண்ட் போடுவோம். சரி, அப்புறமா நம்ம இந்த நட்பும் பந்தமும் இதே மாதிரி தொடருமா? ஏன் தொடராது? கஷ்டம் சபா, நிச்சயமா கேள்விகள் வரும். தெரியாத காரணமா ஒருத்தி கேட்கல, தெரிஞ்ச காரணமா ஒருத்தர் கேட்காம இருக்க மாட்டார். கேட்கும் போது பாத்துக்கலாம். ஒரு ஆண் பெண்ணோட நல்ல நட்ப அவளோட புருஷனும் இவரோட மனைவியும் திறந்த மனசோட ஏத்துக்கணும்னு கட்டாயம் இல்ல சபா. அந்த அளவுக்கு உலகம் வெளிச்சமா இல்ல. திறந்த மனசும் இங்க இல்ல. நீ என்ன சொல்ல வர்ற? ஒரு நல்ல நட்பு, தொழில் உறவு, பாசம் இதெல்லாம் என் கல்யாணத்தால உடையணுமா? அப்படி ஒரு கல்யாணம் எனக்கு தேவைதானா? என்ன பேசுற? காலம் முழுக்க கல்யாணம் செஞ்சுக்காம இப்படியே இருப்பியா? ஜடமா நீ? கல்யாணம் தான் உன்னை ஜடமாக்கி வச்சிருந்தது. அதை மறக்காத சபா. சபா ஆடி போனான். உடனடியாக அவனிடம் பதில் இல்லை. பொட்டில் அறைந்த கேள்வி. பதில் தெரியலையா? இல்ல பதில் இல்லையா உன்கிட்ட? நீதான் என்ன மீட் எடுத்துட்டியே. உன்னை கரைக்கு கொண்டு வந்துட்டு மறுபடியும் என்ன கடல்ல விழ சொல்றியா? எப்பவுமே பாசிட்டிவா யோசிக்கிற நீ ஏன் இப்படி நெகட்டிவா பேசுற? நானும் அடிபட்டு உதப்பட்டு வதப்பட்டுட்டு உன்னாலதான் மீண்டு வந்திருக்கேன். வேறொரு கூட்டுக்குள்ள அடப்படணுமா? இத பாரு சாதனா, நீ அப்படி நினைக்க வேண்டாம். கண்ணை மூடிட்டு கல்யாணம் கட்டிக்க நான் சொல்லல. நல்ல வரனை தேடி பிடிச்சு மனசு விட்டு பேசி நம்ம புனிதமான நட்பும் இந்த தொழிலும் அடிபடாம வாழ்க்கைய தொழிலா பார்க்காம இருக்கிற மனுஷன் கிடைச்சா நம்ம கூட்டணிக்கு இன்னொரு ஆள் சேர்ந்த மாதிரி இல்லையா? இது நடக்குமா? இத்தனை சாதிச்சிருக்கோமே, இதெல்லாம் நடக்குமான்னு அன்னைக்கு 2 பேருமே கேட்கலையே. அது அறிவு, இது உணர்ச்சி. முயற்சிப்போம். உன் மனசுக்கு கடுகளவு கூட பிடிக்கலனாலும் வேண்டாம். சரி, சந்திரா கேட்ட மாதிரி வீடு இல்ல. அவகிட்டையும் நான் பேசணும். எதை பத்தி? இங்க எல்லா உழைப்பும் அதன் காரணமா உண்டான வளர்ச்சியும் இந்த சொத்து சுகம் எல்லாமே எனக்கு தான் சொந்தம்னு அவ கருதக்கூடாது. அது பெரிய ஆபத்து. இதுல என்னை விட ஓம் பங்கு தான் அதிகம்னு சொல்லணும். இப்ப அது தேவையா? நிச்சயமா. வீடுங்கிற விவகாரத்தை தொடங்கும் போதே சொல்லிடணும். எனக்கு கட்டுனா உனக்கும் கட்டணும். அதுதான் நியாயம். அதுக்குத்தான் 3.5 வருஷ கணக்கும் வச்சிருக்கேன்.
அவளுக்கு இது தெரியணும். நாளைக்கு நீ எதையும் இழந்துட்டு நிக்க கூடாது. அவள் பேசவில்லை. முதல்ல சந்திரா கிட்ட பேசுறேன், அடுத்தபடியா உன் கல்யாண பேச்சு, அப்புறம்தான் மீதி எல்லாம், சரியா? நிம்மதியா இருக்க சபா, அதை கெடுத்துக்காத. இப்ப பேசாம தாமதமா பேசினா 2 பேர் நிம்மதியும் குலையும். 2 நாட்கள் பரபரப்பாக நகர்ந்த பிறகு சந்திராவே பேச்சை எடுத்து விட்டாள். குழந்தை ஸ்கூல் பக்கத்துல நிலம் இருக்கு, எதிர்காலத்துல கோடிகளை கொட்ட போகிற சொத்து. நீங்க எதுவும் பேசாம இருந்தா எப்படி? நமக்கு தான் லட்சக்கணக்கான பணம் வருதே, இன்னும் என்ன தயக்கம்? நாம வாங்க முடியாது. ஏன்? காரணம், மொத்த வருமானத்துக்கும் சொந்தக்காரன் நான் மட்டும் இல்ல, பங்குதாரர் ஒருத்தர் உண்டு. அப்படி என்கிட்ட நீங்க சொல்லவே இல்லையே. 2 பேருமே எதையும் கணக்கு போடல. என் பார்ட்னர் பணத்தை பெருசா நினைக்கல, அதை விட நட்பு பாசத்தை அதிகம் மதிச்ச காரணமா அக்ரிமெண்ட் போடவே விடல. பங்கஜம் ஆச்சரியப்பட்டாள். இப்படி ஒரு மனுஷனா? மனுஷன் இல்ல, மனுஷி. என்னது, பொம்பளையா? ஆமா, இத்தனை உழைப்புக்கும் அசுர வளர்ச்சிக்கும் காரணம் சாதனாதான். என் கூட வேலை பார்த்தவங்க. தொழில்களுக்கு அதிகபட்ச மூலதனம் தந்தது அவங்க தான். இதோ கணக்கு, தேதி வாரியா அவங்க போட்ட பணம், நான் போட்ட பணம் எல்லாம் எழுதி வச்சிருக்கேன். புத்திசாலித்தனம், சரிக்கு சமமா உழைப்பு, நல்ல ஆலோசனை, முதலீடுன்னு கணக்கு பார்த்தா 10க்கு 7 அவங்க பங்குதான். புரியுதா? எல்லாம் நீயே பாரு, நான் பொய் சொல்லல. அத்தை, நீங்களும் பாருங்க. ஃபைலை எடுத்து போட்டான். 3.5 வருஷ கணக்கும் இருக்கு. நம்ம குழந்தைக்கு ஸ்கூல் அட்மிஷன் வாங்கினதும் அவங்க தான். வீட்டு செலவுகளுக்கு நான் 1000 ரூபாய் எடுத்தா அதுல பாதி கூட அவங்க எடுக்க மாட்டாங்க. ஏன், அவங்க புருஷன் கணக்கு கேட்கலையா? சாதனாவுக்கு இன்னும் கல்யாணமே ஆகல. பெத்தவங்க இல்ல, இவங்க தனி மனுஷி. வீடு லேடிஸ் ஹாஸ்டல்ல இருந்தாங்க, இப்ப வாடகைக்கு வீடு எடுத்து தங்கி இருக்காங்க. சாதனா இல்லைனா நான் இல்ல. சந்திரா முகத்தில் குரூரம். இதையெல்லாம் இத்தனை நாள் என்கிட்ட ஏன் சொல்லல? சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல. இப்ப அவசியம் வந்திருக்கா? ஆமா, நீ சொந்த வீடு கேக்குற, நாம மட்டும் வாங்கிக்க முடியுமா? பங்குதாரர் இருக்கும்போது அது முறையா? அவங்க தனி மனுஷி தானே, அதுக்காக தெருவுல நிக்க வைக்க முடியுமா? ஏன் கல்யாணம் செஞ்சுக்கல? செஞ்சு வைக்க யாரும் இல்ல. இத்தனை நாள் தொழில முன்னேற வைக்கிற வேகம். இனிமேதான் மாப்பிளைய பார்த்து கல்யாணம் செஞ்சு வைக்க போறேன். அப்புறம்தான் மத்த எல்லாமே. சந்திரா முகம் இப்போது பளிச்சென தெளிந்து விட்டது. புருஷ வந்துட்டா பங்கு பிரிக்கணும் இல்லையா? நிச்சயமா, அதுதான முறை. அப்ப தனித்தனியா பிரிஞ்சு பிசினஸ் செய்வீங்களா? புரிஞ்சுக்கிற ஆளாத்தான் பாப்பேன். பிரிவினைய நாங்க 2 பேருமே விரும்பல. அதுக்காக அவரும் விட்டு தருவாரா? வேணாம், சாதனா பங்க பிரிச்சு கொடுத்துட்டு இனிமே அக்ரிமெண்ட் போட்டுக்கலாம். அப்ப வீடு கட்ட முடியாதா? முதல்ல கல்யாணம், அப்புறம்தான் மத்த எல்லாமே. அப்ப நம்ம உறவுல பாக்கலாமா? தப்பு இல்ல, பாக்கலாம். படிச்ச அழகான புத்திசாலியா வேணும். எதுக்கு? என்ன பேசுற? சாதனா கிட்ட ஏக திறமை இருக்கு. அதை விட தகுதி அதிகமான இல்ல சரிக்கு சமமான புருஷன் வர வேணாமா? நான் அப்படித்தான் இருக்கேனா? நாம வாழல? தன்னை மறந்து அவள் சொல்லிவிட, சந்திரா உளராத, உனக்கு என்ன குறைச்சல்? உன்னை நீயே மட்டம் தட்டிக்கிறது சரியில்லை. தாய் சொல்ல, அம்மா நான் சொல்ல வரத புரிஞ்சுக்கோ. சாதனாவை விட எல்லா விதத்திலையும் குறைவான ஆள் வந்துட்டா அவளை அதட்ட முடியாது, அவளை மீறி பேச முடியாது, கேள்வி கேட்க முடியாது. பிசினஸ் ஒழுங்கா ஓடும், யாருக்கும் பிரச்சனை இருக்காது. சபா சிரித்து விட்டான். என்ன சிரிப்பு? கோபமானாள். நீயே வாயை கொடுத்து ஏண்டி மாட்டிக்கிற? உன்னை விட எல்லா விதத்திலையும் நான் உயர்ந்தவன். ஆனா உன்னை அதட்டவோ மீறி பேசவோ கேள்வி கேட்கவோ செய்யறேனான்னு சபா கேக்குறார். பங்கஜம் சொல்ல, இது வேற. சந்திரா, சாதனாவுக்கு ஒரு விருப்பம் இருக்கும். வர்ற புருஷன் தனக்கு சமமா இருக்கணும்னு ஆசை இருக்காதா? அதனால மனசுக்கு பிடிச்ச தகுதியானவனை தேர்ந்தெடுக்கலாமே. சந்திராவுக்கு சுருக்கென்றது. மனசுக்கு பிடிச்ச தகுதியான துணைய தேர்ந்தெடுக்க முடியாத நிர்பந்தம் உங்களுக்கு ஏற்பட்டதை குத்தி காட்டுறீங்களா? சந்திரா குரல் உயர, அப்படி எதுவும் இல்ல. நாம இப்ப பேசுறது சாதனாவை பத்தி. பொருத்தமான வரனை நான் கொண்டு வர்றேன். அவ கல்யாணம் முடிகிற வரைக்கும் நம்மளோட சொந்த வீட்டு கனவை தள்ளி வை, சரியா? உள்ளே போய்விட்டான். சந்திரா சமையல் அறைக்குள் வர பங்கஜம் பின்தொடர்ந்தாள். கல்யாணம் ஆகாத அழகான படிச்ச ஒருத்தி கூட தான் இத்தனை நாள் தொழில் செஞ்சிருக்கார். அதனால என்னம்மா, அவளுக்கு கல்யாணம் செஞ்சு வைக்க இவர் தானே ஆசைப்படுறார். அவ புது தட்டா இல்ல ஏற்கனவே சாப்பிட்ட தட்ட கழுவி தொடச்சு புதுசா பந்தியில வைக்க போறாரா மாப்பிள்ள? அம்மா, எதுக்கு ஒரு பொண்ணை தப்பா பேசுற?
கடந்த 3 வருஷங்களா ஒரு நாளைக்கு 20 மணி நேரமும் இவர் வெளியில தான் இருந்திருக்கார். அதனாலதான் லட்சக்கணக்கில் வருமானம். அவளும் கூடவே இருந்திருக்காடி. அதனாலதாமா இது சாத்தியப்பட்டிருக்கு. உழைக்கிற நேரம் தவிர 2 பேரும் வேற எதை பத்தியுமே யோசிச்சே இருக்க மாட்டாங்களா? நீ என்ன சொல்ற? வாய் இருக்கு, முன்கோபம் மூக்குல நிக்குது, ஆனா மூளை மட்டும் உனக்கு செயல்படாதாடி. அம்மா, தெருநாய வேன்ல அள்ளிட்டு போவாங்க, கழுத்துல பட்டைய போட்டுட்டா பிடிக்க முடியாது இல்லையா? புரியல. இவளுக்கு கல்யாணம் செஞ்சு வைக்க மாப்பிள்ளைய அவசரப்படுறார். நீ பேச பேச எனக்கு குழப்பமா இருக்குமா? முதல்ல தெளிவா யோசிடி. கல்யாணம் நடக்கிறது நல்லதுக்கு தான். அது முடிஞ்சதும் அவளை கலட்டி விடணும், இல்லைன்னா பல பிரச்சனைகள் முளைக்கும். பங்கு போகுமேமா. மூதேவி, படுக்கையே பங்கு போயாச்சுன்னு நான் பரிதவிக்கிறேன், இவ வேற. சந்திரா விழித்தாள். மறுநாள் முதலே சபா தேடலை தொடங்கிவிட்டான். சாதனா ஜாதகம் கொடுத்து ஜோசியரிடம் காட்டினான். எல்லாம் சரியா இருக்கு, ஆனா உடனடியா கல்யாணம் நடந்தாகணும். அதுவே பெரிய குழப்பத்துல தான் நடக்கும். தவறுனா அப்புறம் கல்யாணம் நடக்கிறதே கஷ்டம். அதிர்ந்து போனான் சபா. என்ன சொல்றீங்க? நான் சொல்லல, கட்டங்கள் சொல்லுது. அதை பார்த்து நாங்க சொல்றோம். தீவிர முயற்சிகள் செஞ்சா நடக்குமா? வாய்ப்பு இருக்கு. உடனடியாவா? 1 மாசத்துல நடந்தாகணும், இல்லைன்னா பிரச்சனைகள் வரும். அதை சாதனாவிடம் அவன் சொல்லவில்லை. எப்படி நடக்கும்? ஒரு வரன் பார்த்து பேசி பரஸ்பரம் மனசுக்கு பிடிச்சு மற்ற சங்கதிகளை விவாதிச்சு கல்யாணம் ஒரே மாசத்துல நடக்குமா? இத சாதனாவிடம் சொன்னால் கண்டிப்பாக மறுப்பாள். கூடாது. ஆனால் மனசு வைத்தால் எதுதான் நடக்காது. மறுநாளே அவளிடம் வந்தான். எல்லாத்தையும் 1 மாசம் நீ பாத்துக்கோ சாதனா, நான் தீவிரமா உன் கல்யாண முயற்சிகள்ல ஈடுபட போறேன். இத்தனை அவசரம் தேவையா சபா? கண்டிப்பா. கல்யாண புரோக்கர்களை பிடித்து அதிவேகத்தில் செயல்பட தொடங்கிவிட்டான். உடனே 4-5 வரன்கள் வர அதில் ஒரு ஜாதகம் பொருந்தவில்லை. 2 பேர் ஆள் நன்றாக இல்லை. ஒரு நபர் 2ம் சரியாக வர சாதனாவுக்கு ஏற்ற தகுதி இல்லை. மறுபடியும் தேடல். கவனமாக அலசினான். ஒன்று இருந்தால் ஒன்று இல்லை. உதைத்தது. ஏடாகூடமாக வந்து நின்றது. காலையில் புறப்பட்டால் இரவுதான் வீடு திரும்புவான். கல்யாண வேலைகளில் மும்முரமாக இருப்பது வீட்டுக்கும் தெரிந்தது. அதே நேரம் பங்கஜம் வேறு ஒரு தேடலில் இருந்தாள். இதுவரை ஆபீஸுக்கு வராதவள் நேராக ஏதோ ஒரு காரணம் காட்டி ஆபீஸுக்கே வந்துவிட்டாள். சாதனாவை பார்க்கத்தான். அவள் அழகாக எந்த ஒரு குறையும் இல்லாமல் தேவதை போல இருந்தாள். இந்த மாதிரி பெண்களை கண்டால் பெண்களுக்கே ஆசை வரும். சபா 20 மணி நேரமும் இவளுடன், அதுவும் கடந்த 4 வருடங்களாக இருக்கிறான். சராசரியாக வாழ தொடங்கியவனை உச்சத்துக்கு கொண்டு வந்த பெண் இவள். இன்று சபா ஒரு கோடீஸ்வரர் அந்தஸ்தை எட்ட முழுக்க முழுக்க இவள்தான் காரணம். முதல் குழந்தை அணுவை பெற்ற பிறகு சபாவுடன் சந்திரா சேர்ந்து கூட படுப்பதில்லை. பல நாள் சபா வீட்டுக்கு வரும்போது விடிந்து விடுகிறது. தன் கையால் சமைத்து பரிமாறி கணவனிடம் இன்முகத்துடன் சந்திரா நடப்பதே இல்லை. எந்த நேரமும் சண்டை ரகளை. ஏடாகுடமான ஒரு மனைவி வீட்டில், தேவதை போல ஒரு பெண் தொழிலில். இத்தனை காலமும் கல்யாணமாகாத சாதனாவுடன் எந்த உடல் நெருக்கமும் இல்லாமல் பழகி இருப்பானா சபா? உறுத்தியது. அவளிடம் பேசி பார்க்க வேண்டும். சபாவின் மாமியார் வந்திருப்பதாக ஆபீஸில் சொல்லி சாதனாவே வந்து வரவேற்று உபசரித்தாள். மாப்பிள்ள வரலையா? அவருக்கு வெளியில நிறைய வேலை இருக்குமா? உனக்கு கல்யாணம் செஞ்சு வைக்க நாயா அலையிறார், வீட்டுல சொன்னார். சாதனா பேசவில்லை. உனக்கு வேற யாருமே இல்லையா? நீங்க இருக்கீங்க. இங்க உள்ள எல்லாருமே என் உறவுக்காரங்க தான். நாம பழகுற விதத்துல எல்லாரும் பந்தம் தானே. இவளே அழகு, பேச்சு அதைவிட அழகு. இதில் சபாவை கட்டி போட்டிருக்க மாட்டாளா? சோர்ந்து கிடந்த ஒருவனை துடிப்போடு செயல்பட வைத்த பெண் இவள். நினைத்தால் எதுவும் நடக்கும். உனக்கு இப்பதான் கல்யாண ஆசை வந்திருக்கா? இப்ப கூட வரல. அப்புறமா வரன் தேடுறாரே, அவர் கட்டாயப்படுத்துறார். அவரது வார்த்தைகளை என்னால தட்ட முடியல. ஏன் கட்டாயப்படுத்துறார்? எனக்கு தாம்பத்திய வாழ்க்கை அமையணும்னு சபா துடிக்கிறார். இந்த அக்கறை வேற யாருக்கு வரும்? நீ ஏக அழகா இருக்கியே, உனக்கு வேற தொந்தரவுகள் எதுவும் வரலையா? சபா இருக்கும்போது யாரால என்ன நெருங்க முடியும்? பங்கஜம் படக்கென திரும்பினாள். இதற்கு என்ன அர்த்தம்? என்னை கடந்து உன்னை இன்னொரு ஆள் நெருங்க முடியுமா? விடுவேனா நான்? நீ எனக்கு மட்டும்தான் சொந்தம் என்ற அர்த்தமா? சரி, உன் கல்யாணம் நடந்துட்டா பிசினஸ் எப்படி? அது நடக்கும். உன் கணவர் சம்மதிப்பாரா?
அவர் எதுக்கு சம்மதிக்கணும்? அவரா தொடங்கி வச்சார் இத. குடும்ப வாழ்க்கைய மட்டும்தான் அவர் பேச முடியும். இங்க வந்துட்டா எனக்கு எல்லாமே சபாதான். என்னது, எனக்கு எல்லாமே சபாதானா? இதற்கு என்ன அர்த்தம்? பேருக்கு புதுசா புருஷன், மத்தபடி எல்லாமே சபாவா? கடவுளே, சந்திராவின் சக்களத்தியா வந்து விட்டாளா? இது சரியில்லையே. நான் தலையிட்டு ஏதாவது செய்தாக வேண்டும். மனதில் வியூகம் வகுத்தாள். அம்மா, காஃபி சொல்லட்டுமா? வேணாம். என்ன அம்மான்னு கூப்பிடுற? அதுல தப்பு என்ன இருக்கு? சந்திராவுக்கு நீங்க அம்மா, எனக்கும் அதே உறவு தானே. தேவுடா, இதுக்கு மறைமுக அர்த்தம் ஏதாவது இருக்கா? சந்திராவின் அம்மா என் அம்மா, சந்திராவின் புருஷன் என் புருஷன் என்கிறாளா? இவளுக்கு கல்யாணம் நடப்பது நல்லதா? நிச்சயம் நல்லதுதான். புருஷனாக வரும் நபரை வைத்துதான் சபாவிடம் இருந்து இவளை பிரிக்க வேண்டும். சூழ்ச்சிக்கு விதை தயாரானது. சரி, நான் வர்றேன். சரிம்மா. கரம் கூப்பினாள். அழகான தாமரை மொட்டுகளை போன்ற கைகள், சிரிக்கும் வசீகரமான கண்கள், சிவந்த உதடுகள். ஐயோ, மாப்பிள்ளை இளம் ஆம்பளையாச்சே. தினசரி இவளை ரசித்து ருசித்து ச்சே, தலை சுழன்றது. நான் உடனடியா வீட்டுக்கு போய் சாதனாவை பத்தி பற்ற வைத்து விடலாமா சந்திராவிடம்? உடனே சந்திரா வந்து இவளை இங்கிருந்து கழுத்தை பிடித்து வெளியே தள்ள வைத்து விடலாமா? வேண்டாம். மாப்பிள்ள ஆத்திரமாகி சந்திராவை கலட்டி விட துணிந்து விட்டால் பேராபத்து. அதைவிட இந்த கல்யாண முயற்சி நல்லதுதானே. இதை வைத்தே இவர்கள் இடையேயான பந்தத்தை உடைத்து விடலாம். இப்ப நான் எதுவும் பேச வேண்டாம். இங்கே சபா வேக வேகமாக வரன் வேட்டை நடத்த, ஒன்று இருந்தால் மற்றொன்று இல்லை என்ற நிலையை தொடர திரும்பி பார்ப்பதற்குள் 1 மாதம் முடிந்து விட்டது. கடவுளே, ஜோசியர் சொன்ன கெடு முடிந்து விட்டதே. சாதனாவுக்கு இனி கல்யாணம் நடப்பது கஷ்டமா? ஜோசியர் என்ன கடவுளா? அவர் சொல்வதெல்லாம் அப்படியே நடக்க வேண்டுமா என்ன? சாதனா மௌனமாக சகலமும் கவனித்துக் கொண்டிருந்தாள். சபாவிடம் எதுவும் கேட்கவில்லை. மேலும் 1 வாரம் அலைந்து திரிந்ததில் ஒரு வரன் திருப்திகரமாக அமைந்து விட்டது. படிப்பு, அழகு, பதவி, தகுதி, பின்னணி என சகலமும் பிரமாதமாக இருந்தது. கோடீஸ்வர குடும்பம், வெளியே தெரியும் அளவுக்கு பிரமாதமான அந்தஸ்து. சாதனாவை சொன்னதுமே அவர்களுக்கும் புரிந்துவிட்டது. ஜாதகம் பொருந்தியது, போட்டோவும் பிடித்து விட்டது. பெண் பார்க்க வர அவர்கள் தயாராக இருந்தார்கள். சாதனாவிடம் போட்டோவை காட்டி சபா விவரங்களை சொல்ல அவளிடம் பதிலே இல்லை. உனக்கு பிடிச்சிருக்கா? உங்களுக்கு பிடிச்சிருந்தா எனக்கும் பிடிக்கும். எனக்குன்னு தேர்ந்தெடுக்கிற அபிப்பிராயம் இல்ல. இந்த சதீஷ் பொருத்தமானவர்னு நீ நினைச்சா பூரண சம்மதம். வாழ போறவன் நீ சாதனா. என்னை விட உனக்கு என்னை பத்தி தெரியும் சபா. அவன் சிலிர்த்து போனான். சரி, நாளைக்கு பெண் பார்க்க ஏற்பாடு செய்யட்டுமா? எங்க? கோயில்ல வச்சு. அவங்க குடும்பத்தோட வரட்டும், நீ என் குடும்பத்தோட வரலாம். சரியா? சரி சபா. தன் வீட்டுக்கு வந்து விபரம் சொன்னான் சபா. நாளைக்கு நீ, நான், அத்தை, அனு, சாதனா 5 பேரும் போறோம். சதீஷ் குடும்பம் வரட்டும். 2 பேருக்கும் போட்டோ பிடிச்சாச்சு. நேர்ல இன்னும் பிடிக்கும். மேற்கொண்டு கோயில்ல வச்சே பேசிடலாம். சந்திரா சந்தோஷமாக இருந்தாள். தன் கணவன் கூடவே இருக்கும் பெண்ணுக்கு வரன் பார்ப்பது எந்த மனைவிக்கு தான் பிடிக்காது? ஆனால் பங்கஜத்துக்கு உறுத்தியது. இந்த கல்யாணத்தோடு மாப்பிள்ளைக்கும் சாதனாவுக்கும் உள்ள உறவை துண்டிக்க வேண்டும். மறுநாள் காலை எழுந்து குளித்து குடும்பத்தோடு தயாராகி சாதனாவின் வீட்டுக்கு வந்தார்கள். எளிமையான அலங்காரம், தேவதையை மிஞ்சும் தோற்றம். அம்மா, இவர் ரொம்ப அழகா இருக்கா. அதுதாண்டி என் பயம். என்ன பயம்? கல்யாணம் நடக்க போகுதே. இத்தனை மாசங்கள் உன் புருஷன் கூட உன்னை விட அதிகமா இருந்தவ இவ தாண்டி. உளராதம்மா. நல்லதுதான், இனி நான் பாத்துக்கிறேன். எல்லோரும் புறப்பட்டு கோயிலுக்கு வர அதே நேரம் சதீஷ் குடும்பமும் வந்துவிட பரஸ்பர அறிமுகம் நடந்தது. சதீஷை உற்று பார்த்தாள் பங்கஜம். சபா அளவுக்கு அழகு இல்லை. சதீஷின் அம்மா, அப்பா, தங்கை வந்திருந்தார்கள். அழகாக கண்ணியமாக பேச்சு நடந்தது. நான் சாதனா கூட தனியா பேசணும். சதீஷ் சொல்ல, அவர் கூட போகட்டுமா சபா? தாராளமா சாதனா, போயிட்டு வா. மனசு விட்டு பேசு. எல்லாம் நல்லபடியா நடக்கட்டும். அவர்கள் விலகி போக இங்கே சதீஷின் அம்மாவிடம் நெருங்கினாள் பங்கஜம். இந்த சாதனா எங்க மாப்பிள்ளைய கேட்காம எதுவும் செய்ய மாட்டா. 4 வருஷ பிசினஸ் பார்ட்னர்ஸ். சரிங்க, அவர் நல்ல வழிகாட்டியா இருக்காரே. சபா சதீஷின் அப்பாவிடம் பேசி கொண்டிருக்க சந்திரா அவனது தங்கையிடம் பேச வெளியே போன சாதனா சதீஷ் ஒரு நல்ல உணவகத்தை தேர்ந்தெடுத்தார்கள். நீ அழகா, புத்திசாலியா, படிச்ச பெண்ணா இருக்க. இனிமே முழுக்க முழுக்க எங்க கூட பிசினஸ்ல நீ இருக்கணும். சாதனா நிமிர்ந்து பார்த்தாள்.
அது கஷ்டம். ஏன்? நேரம் இருக்காது. எங்க பிசினஸ் ஏரியா பெருசு. நாங்க தொடாத துறையே குறைவு. ஓட்டல், ஜவுளி, பாத்திர ஃபேக்டரின்னு எல்லாத்தையும் கவனிக்கணும். சபா ஒருத்தரால முடியாது. நமக்கு கல்யாணம் ஆகிட்டா நீ ஏன் கூட தானே பிசினஸ்ல இருக்கணும். அதுதானே நியாயம். சில நேரம் நியாயங்கள் மாறுபடு இல்லையா? எப்படி? நானும் சபாவும் அடிமட்டத்துல இருந்து இதை ஆரம்பிச்சு கடுமையா போராடி இந்த உயரத்துக்கு கொண்டு வந்திருக்கோம். அசுர உழைப்பும் அதிர்ஷ்டமும் எங்க பக்கம் இருந்த காரணமா ஜெயிக்க முடிஞ்சது. அதை விட்டுட்டு எப்படி வர முடியும்? வந்துதான் ஆகணும். உன் பங்கு என்னவோ அதை வாங்கிட்டு வந்துடு. அவர் உழைச்சு அதை உயர்த்தட்டும். நீ நம்ம தொழிலை உயர்த்து. இல்ல, அவர் விட்டு வரமாட்டேன். அவர்கிட்ட பங்கும் கேட்க மாட்டேன். இது என்ன பிடிவாதம்? என்ன கல்யாணம் செஞ்சுக்கிட்டா என் கூட வந்துதான் ஆகணும். நீ இத்தனை நாள் உழைச்சதுக்காக பங்கு கேட்டுதான் தீரணும். சாரிங்க, பணத்தால எங்க கூட்டணி உருவாகல. அதே மாதிரி வேலைக்கு போற மனைவி புருஷன் கூட வாழ்ந்தாலும் அவளோட ஆபீஸ்னு போகிறது இல்லையா? ஆபீஸ் வேற, பிசினஸ் வேற. இல்லங்க, நான் உங்க மனைவியா, உங்க வீட்டு மருமகளா அந்த குடும்பத்துக்காக என் கடமைய முழுமையா செய்வேன். ஆனா தொழில் கூட்டணி சபா கூட தான். அவரை விட்டுட்டு வர முடியாது. சதீஷ் முகம் மாறிவிட்டது. என்னை விட பிசினஸ்ல சபா ஜெயிச்சிட்டா உனக்கு எப்படி இருக்கும்? எதுவும் தப்பாகாது. முதல்ல வந்தவர் அவர்தான். நீங்க இப்பதான் வந்திருக்கீங்க. அதுவும் இன்னும் வரல. புருஷன்னு ஆகிட்டா உரிமை எனக்கு தான். ஆன பிறகுதானே. இதுக்கு என்ன அர்த்தம்? சபா என்னை எப்பவும் கட்டுப்படுத்த மாட்டார். பூரண சுதந்திரம் தருவார். அதனாலதான் சந்தோஷமா இருக்கேன். என் கழுத்துல தாலி ஏறும் முன்னாலேயே நீங்க நிபந்தனைகளை போடுறீங்க. எனக்கு அது பிடிக்கல. இப்பவே நாம பேசிக்கிட்டது நல்லது. ஒரு முடிவுக்கு வர வசதியா இருக்கும் இல்லையா? அப்படின்னா இந்த கல்யாணம் வேண்டாம். சாதனா, என்ன சொல்ற? மனசுல பட்டதை சொல்றேன். அப்படின்னா உனக்கும் சபாவுக்கும் அந்தரங்க உறவு இருக்கா? அதனாலதான் அவரை பிரிஞ்சு வர மனசு வரலையா? வெளிப்படையா சொல்லு. நிமிர்ந்து பார்த்தாள். இத கேக்குறதே அநாகரிகம். நீங்க கேட்டுட்டீங்க. இந்த மாதிரி கேவலமா சபா ஒரு நாளும் யோசிக்க மாட்டார். தூய்மையான ஒருத்தர் கூட உள்ள நல்ல நட்பை கொச்சப்படுத்துற உன்ன மாதிரி ஆட்கள் கூட கல்யாணம் நடந்தா அதை விட பெரிய நரகம் எனக்கு இல்ல. மனைவியா வர்றவளை ஆட்டி படைக்க ஆசைப்படுற ஆணாதிக்கம் கொண்ட உன் கூட இதுக்கு மேல நான் பேசினா அது புனிதமான பெண்மைக்கே அசிங்கம். வாய மூடுடி. என்னதான் படிப்பு நாகரிகம் வந்தாலும் அடிப்படையில சில ஆண்கள் கிட்ட இருக்கிற அசிங்கம் பேசுற போது வார்த்தையா வர்றத தடுக்க முடியல. போலாம். அவள் சரசரவன நடக்க அவனுக்கு முகத்தில் ஆவேசம் கொப்பளித்தது. திரும்பி வந்த சதீஷ், வீட்டுக்கு போய் பேசிக்கலாம் என குடும்பத்தாருடன் புறப்பட்டு விட அவன் பின்னால் சபாவோட சாதனா அவசரமாய் சபாவின் கைகளை படக்கன பிடித்தாள். வேணா, போகட்டு, விட்டுடு. சதீஷ் எதுவும் சொல்லலையே. நான் சொல்றேன், நீ இப்படி வா. உரிமையுடன் சபாவின் கைகளை பற்றி அவள் இழுத்து வர பங்கஜம் பதற்றமானாள். பாருடி, உரிமையோட மாப்பிள்ளை கைகளை பிடிக்கிறா. இருமா, அவ என்ன சொல்றான்னு பாக்கலாம். சபா, நாம ஆபீஸ்ல போய் பேசிக்கலாம். ஏன், எங்களுக்கு தெரியக்கூடாதா? பங்கஜம் கேட்க, நான் முதல்ல சபா கிட்ட பேசிடுறேன். அவர் வந்து உங்களுக்கு சொல்லுவார். சந்திரா, நீங்க 3 பேரும் வீட்டுக்கு போங்க. சாதனா, நீ வா. யார் பதிலுக்கும் காத்திராமல் காரில் அவன் ஏற சாதனா பக்கத்தில் உட்கார வண்டி புறப்பட்டது. இவ அந்த சதீஷ கட்டிக்க மாட்டா. எப்படிமா சொல்ற? தனியா பேசினதுல ஏதோ வில்லங்க வந்திருக்குடி. சரியா படல. அதான் இப்படியே விட்டுடக்கூடாது. என்ன செய்யலாம்? இப்ப வீட்டுக்கு போகலாம். அங்க போய் பேசலாம். அம்மா முகத்தில் கொஞ்சம் கோபம் இருந்தது. அதே நேரம் அவர்கள் இருவரும் ஆபீஸுக்கு வந்து விட்டார்கள். சொல்லு சாதனா. இந்த வரன் வேணாம். ஏன்? அவன் பேசிய சகலமும் சொன்னாள். கடைசியில அவர் பேசினது தப்புதான். ஆனா கல்யாணம் நடந்த பிறகு நம்ம கூட்டணி தொடரணும்னு நீ நினைக்கிறது தப்பு. வேற வேலைக்கு போற மனைவிகள் புருஷன் ஆபீஸ்க்கு வேலைக்கு போறாங்களா? அப்படி இல்லைன்னா கல்யாணம் நடக்காதா? புரிஞ்சுக்கோ சாதனா, இந்த வர்த்தகத்தை உச்சிக்கு கொண்டு வந்தவனி. தப்பு. நம்ம 2 பேர் மூளையும் இணைஞ்சு செயல்பட்ட காரணமா இது உயரம் தொட்டது. மூளை மட்டுமில்ல, பாசம், அனுசரணை, விட்டு கொடுக்கிற மனசு, ஈகோ பார்க்காத தன்மை, பரஸ்பரம் பாராட்டு, விமர்சனங்களை நேர்கோட்ல சந்திக்கிறது, இத்தனை இருந்த காரணமா மேல வந்திருக்கோம். சரிம்மா, உன் மூளைய தனக்கு சாதகமாக்கத்தான் யாருமே நினைப்பாங்க. நீ எனக்கு சம்பாதிச்சு கொடுக்க யார் அனுமதிப்பாங்க? எனக்கும் வருமானம் வரும் இல்லையா? அதை அனுபவிக்க போறது என் புருஷன் தானே. இந்த மாதிரி நீ பேசினா எந்த ஒரு ஆணும் ஒப்புக்க மாட்டான்.
இல்ல உன் தகுதிக்கு வெகு கீழே உன்னை விட எல்லா விதத்திலையும் குறைஞ்ச உன் கைகளை எதிர்பார்த்து நிக்கிற ஒருத்தர் புருஷனா வரணும். அதுக்கு நீ சம்மதிப்பியா? உனக்கு இதுல சம்மதமா? ஒரு காலமும் இல்ல. இதோ பாரு சாதனா, புருஷங்கிற உறவு தான் மற்ற உறவுகளை விட ஒரு பெண்ணுக்கு நெருக்கம். ஆனா கொஞ்சம் பிசகினாலும் அதுதான் மிகப்பெரிய வில்லங்கம். அதனால விடு, அடுத்த வரனுக்கு போலாம். வேணாம்னு சொல்றேன். என்ன வேண்டாம்? எனக்கு கல்யாணமே வேணாம்னு சொல்றேன். பைத்தியமா நீ? தெளிவா இருக்கேன் சபா. இந்த வயசு வரைக்கும் படாத அவமானங்கள் இல்ல, அடிமையா வாழ்ந்தாச்சு, போதும். நடுவுல 4 வருஷங்கள் சொர்க்கமா இருந்தேன். கல்யாணம்னு ஒண்ணு நடந்து திரும்பவும் ஆயுள் தண்டனைக்கு நான் தயாரா இல்ல. விட்டுடு சபா. அவசரப்படாத சாதனா, நானும் அதத்தான் சொல்றேன். இந்த சதீஷ் போலவே எல்லாரும் இருந்துருவாங்களா? எதுக்கு ரிஸ்க் எடுக்கணும்? நம்ம கூட்டணி உடையக்கூடாது சபா. உன்னை விட்டு நான் பிரிய மாட்டேன். எனக்கு தனி வாழ்க்கை வேண்டாம். முட்டாள், தனிமை இப்ப கஷ்டமா தெரியாது சாதனா. ஒரு கட்டத்துல சலிப்பு தட்டும். எதுக்காக உழைக்கிறோம்னு அலுப்பும் ஆயாசமும் வரும். உனக்குன்னு குழந்தைகள் வரும்போது வாழ்க்கையில பிடிப்பு அதிகமாகும். அதுக்காக உழைக்க தோணும். எனக்கோ சந்திரா கிட்ட இப்ப கூட பிடிமானம் இல்ல. ஆனா அணு முக்கியம். அது கூட என்கிட்ட ஒட்டல. ஆனா அதுக்கு விவரம் தெரியும் போது, உலகம் புரியும் போது நிச்சயமா இந்த அப்பாவை புரிஞ்சுக்கிறோம். புரியுது சபா. குழந்தைங்கிற இலக்குக்காக வர்ற துணைய சகிச்சுக்கிட்டு வாழணுமே. நான் வாழலையா? இதுல ஆம்பளை பொம்பளை வித்தியாசம் உண்டு சபா. உனக்கு மனவலி மட்டும்தான், பெண் உடம்பு வலியையும் தாங்கணும் இல்லையா? ஏன் எல்லா ஆண்களையும் நீ தப்பா எடை போடுற? காரணம் நீதான் சபா. நானா? தெளிவான நிறைய சகிப்புத்தன்மையோட விட்டு கொடுக்கற குணத்தோட கூடிய உன்கிட்ட 4 வருஷம் பழகுன பின்னால எனக்கு வேற யாரையும் பிடிக்கல. இது தப்பு. ஒப்பிடல் தப்பு. வாழ்க்கைக்கு நல்லதே இல்ல. அதுவும் அந்நிய ஆண் கூட புருஷனை ஒப்பிடுறது விபரீதம். இரு இரு, எனக்கு புருஷனே இன்னும் வரல. நீ என்னைக்குமே எனக்கு அந்நிய ஆண் இல்ல. உன்னை விட நெருக்கமான ஒரு ஆண் என் வாழ்க்கையில வாய்க்க போறதில்ல. அதுதான் சபா.